லிட்டில் டேக் அகாடமியில் தொழிற்கல்வியை கற்க வரும் மாணவர்களின் கலை திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்குடனும் அவர்களுக்கான ஓய்வு நேரத்தை வளாகத்தில் ஏற்படுத்தி மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி அவர்களை மனதளவில் உற்சாகமாக உணர வைக்கும் நோக்குடனும் மாதந்தோறும் மாணவர் கலைமன்றம் நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் மேற்பார்வையில் அவர்களின் நெறிப்படுத்தலிலேயே அனைத்து நிகழ்வுகளும் ஒழுங்கமைத்து மேடையேற்றப்படும். இந்த மாதத்துக்கான மாணவர்கள் கலைமன்றம் 7/9/2024 அன்று லிட்டில் டேக் அகாடமியின் பிரதான மண்டபத்தில் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் ஆலோசகர் திரு கணபதிப்பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றிருந்தது. நிகழ்வுகளின் ஆரம்பத்தில் தலைமை உரையாற்றிய திரு கணபதிப்பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் புலம்பெயர் தேசங்களில் உள்ள நம்மவர்களின் நல்லெண்ணங்களின் வெளிப்பாடாகவே இந்த லிட்டில் டேக் அகாடமியின் தொழிற்கல்வி நிறுவனத்தை நான் பார்க்கின்றேன். அவசியமான ஒரு செயல்பாடு இன்றைய காலகட்டத்தில். ஏனெனில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. தொழில் போட்டி இருக்கின்றது. ஏதாவது தொழிலில் நாங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் தான் நாங்கள் சமூகத்திலே உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதுக்கான வளங்கள் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய தேசங்களே குறைவாக இருக்கின்றன. இருக்கின்ற வளங்களையாவது நாங்கள் சரியாக பின்பற்றி அதனை சரியான முறையிலே பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த வகையில் நான் சொன்ன சார்ந்தல் நிகழும் போது பார்த்தேன். நிறைய பிள்ளைகள் தன்னுடைய பயிற்சியை முடித்து சான்றிதழை பெற்ற அந்த நிகழ்வு உண்மையிலே பாராட்டக்கூடிய. எனவே அன்பான மாணவர்களை, நீங்களும் உங்களுடைய பயிற்சி நெறிகளை நல்ல வழிவாக பூர்த்தி செய்து சமூகத்திலே பயனுள்ள வகையிலே நீங்கள் இந்த சமூகத்துக்கும் அபிவிருத்திக்கும் ஒத்துழைக்க வேண்டும். பார்க்கின்றேன் 15 வருடங்களை தாண்டி பயணிக்கும் இந்த தொழிற்கல்வி நிறுவனத்தின் வெற்றியின் பின்னால் முறையான திட்டமிடலும் சமூக மாற்றம் என்ற அடிப்படை சிந்தனையும் இருப்பதும் வரவேற்றத்தக்கது. இலவசமான இந்த தொழிற்கல்வி நிறுவனத்தை கிளிநொச்சி மக்களும் மாணவர்களும் முறையாக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக லிட்டில் டேக் அகாடமி மாணவர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன.
குறித்த மாணவர்கள் கலை மன்றத்தில் பலருடைய கவனத்தையும் ஈர்த்த நிகழ்வாக பட்டிமன்றம் காணப்பட்டது. இன்றைய மாணவர்களின் உயர்கல்வி தெரிவில் சிறந்து விளங்குவது கலைத்துறையே தொழில்நுட்பத்துறையே என்ற தலைப்பில் இடம்பெற்றிருந்த குறித்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக கவிஞர் திரு வே முல்லைத்தீவன் செயற்பட்டிருந்தார். நிகழ்வுகளில் சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டிருந்த ஓய்வு நிலை அதிபர் திரு மதுரநாயகம் அவர்கள் லிட்டில் டேக் மாணவர்களுக்கான அறிவுரைகளையும் தொழிற்கல்வி தொடர்பான முக்கியத்துவம் பற்றியும் மாணவர்களுடன் சிறியதான கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தார். ஆயத்தப்படி நீங்கள் எவ்வளவு தரமாக இதை நடாத்தி இருக்கின்றீர்கள். இந்த லிட்டில் டெக் நிறுவனம் உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மேடை உங்களுக்கானது. வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் திறன்களை உங்கள் நிறைய இருக்கும் மாணவர்களும் இல்லாத திறனாக அவர்கள் இருக்கிற திறன்களை முழுவதையும் நீங்கள் வழிகாட்டுவதற்கு இந்த மேடையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த மேடையும், இந்த மைக் செட்டுகள், இந்த வீடியோ கேமராக்கள் எல்லாம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறித்த நிகழ்வுக்கு லிட்டில் டேக் அகாடமியின் ஆலோசனை குழுவை பிரதிநிதித்துவம் செய்து கிளிநொச்சி மாவட்ட கலை இலக்கிய சமூக செயற்பாட்டாளர்களான திரு கருணாகரன் மற்றும் விஜயசேகரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.